ஆக்சுவலா புரியுதா உங்களுக்கு? ரிவ்யூவர்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணல. மக்களையும் சேர்த்து அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு இல்லையா? எல்லாரும் அதுதான் நம்ம நம்ம ஆக்சுவலி இங்க தப்பே என்ன தெரியுமா? நம்ம தான் தப்பு. எதுக்கு இவங்களை செலிப்ரேட் பண்ணணும்னு நான் கேக்குறேன். நான் இதுக்குதான் வந்து ஒரு 3 மாசம் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஜிபி முத்து ஆளு மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம அன்னைக்கே காதோட அடிச்சு உட்கார வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்கரேஜ் பண்ணாம, இந்த மாதிரி எல்லாம் எவனும் வந்திருக்க மாட்டான். நல்லா சொல்லி பாருங்க, நல்லா நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து ஜிபி முத்து தான். ஏன்னா ஜிபி முத்து நம்ம என்னதான் கேவலமா ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த டைம்ல நம்ம என்டர்டெயின் பண்ணோம். ஏன்னா லாக்டவுன் டைம், நமக்கு வேலை வெட்டி இல்லாம எல்லாம் என்ஜாய் பண்ணோம். ஆனா அது அவருக்கு சாதகமா போனோம்னா அவர் வந்து மூவிஸ் பண்ணாரு, ப்ரொமோஷன்ஸ் பண்ணாரு, பிக் பாஸ்க்கு வந்தாரு. அப்ப அதுவே ஒரு பேட் எக்ஸாம்பிள். அதை பார்த்துதான் திவாகர்னு ஒரு கேரக்டர் வந்துச்சு. கரெக்டா? இப்ப அடுத்த வருஷம் இன்னொருத்தன் கிளம்புவான், நம்ம அவனையும் கொண்டாட தான் போறோம். இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் இன்டர்வியூ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. நான் கூட பார்த்தேன் அந்த போர்டு நடத்து, நான் ஒருத்தன் திட்டி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன், இந்த போர்டை பிடிச்சிட்டு அத முட்டி வாக்கிங் போயிட்டு இருந்தேன். போட்டுட்டு இப்ப அவனை எல்லாம் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க. ஏன்? அவன் என்ன பண்ணிட்டான்? அவனையே இன்டர்வியூ எடுக்கிறீங்க? அவன் போய் எல்லா சேனல்ல என்ன சொல்லிட்டு இருக்கான்? என்ன சத்தமா சொல்றான்? கார்த்திக்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் என்ன ஃபர்ஸ்ட் திட்டி வீடியோ போட்டாரு, என்ன வச்சு ட்ரெண்ட் ஆயிட்டாரு அப்படின்னு. இதெல்லாம் கொஞ்சமா லாஜிக்கா இருக்கு. நான் 2014 இருந்து ஃபிட்னஸ்ல உழைச்சிக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு ஒரு வார்த்தையில சொல்லிட்டான் பாருங்க, என்ன வச்சுதான் ட்ரெண்ட் ஆகுதுன்னு சொல்லி. புரியுதா? அப்ப இந்த இடத்துல டேலண்டான ஒரு ஆள். இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த பையன் என்ன கார்னர் பண்றான்ல, நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் 2014 இருந்து இந்தியாக்காக பண்ணியிருக்கேன், தமிழ்நாடுக்காக பண்ணியிருக்கேன், மாடலிங் பண்ணியிருக்கேன், இவ்வளவு விஷயம் பண்ணியிருக்கேன். இவன் ஒண்ணுமே பண்ணல. ஆனா இத்தனை வருஷம் நான் வந்து பண்ணி எனக்கு போன வருஷத்துல இருந்து இந்த இன்டர்வியூ சப்போர்ட் ஃபேம் எல்லாம் கிடைக்குது. இவனை பாருங்க, டக்குன்னு கூட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறீங்க. ஒரு அட்வைஸா நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஆளை என்கரேஜ் பண்ணாம விட்டுருங்களேன்.